இயற்கை வைத்தியம் மற்றும் மூலிகை சார்ந்த அதிசயங்களில் அதிக ஆரோக்கிய நன்மைகள் தரும் எண்ணற்ற பொருட்கள் இருக்கிறது. இதில் முருங்கை மரத்தில் அதிகம் கவனிக்கப்படாத ஒரு பகுதியான முருங்கை வேர் நாம் கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு அருமருந்தாகும். முருங்கை மரம் என்றாலே அதன் ஊட்டச்சத்து நிறைந்த இலை மற்றும் காய்களுக்கு புகழ்பெற்றது. ஆனால் யாரும் அறியாத வகையில் அதன் வேரும் பாரம்பரிய மருத்துவ நடைமுறைகளில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முருங்கை வேர் பெரும்பாலும் அம்மரத்தின் இலை மற்றும் காயின் மகத்துவத்தால் தெரியாமலேயே போய்விடுகிறது. ஆனால் இந்த முருங்கை வேரில் அத்தியாவசிய வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் பயோ ஆக்டிவ் கலவைகள் நிறைந்துள்ளது. ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போரிடுவது மற்றும் நாட்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைப்பது போன்றவை இதன் தனித்துவ அம்சங்களில் ஒன்றாகும். செரிமான பிரச்சனைகளுக்கு மிகுந்த தீர்வை ஏற்படுத்தும் ஒரு அருமருந்தாக முருங்கை வேர் செயல்படும் என்கின்றனர். இது செரிமானத்தை ஒழுங்குபடுத்தவும், மலச்சிக்கலை போக்கவும், ஆரோக்கியமான உடல் நுண்ணுயிரியை மேம்படுத்த உதவும் இயற்கை சேர்மங்களை கொண்டுள்ளது. ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக செயல்பட வேண்டிய தருணங்களில் முருங்கை வேர் நிச்சயம் பயன்படும். வைட்டமின் சி, துத்தநாகம் மற்றும் இரும்பு போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ள இது உடலின் பாதுகாப்பு வழிமுறைகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது. இதனால் உடலில் ஏற்படும் பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் நோய்கள் தடுக்கப்படுகிறது. சர்க்கரை நோயால் போராடும் நபர்களுக்கு முருங்கை வேர் பல நன்மைகளை வழங்குகிறது என ஆராய்ச்சிகள் கூறுகிறது. இதில் உள்ள சில முக்கிய சேர்மங்கள் இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தி ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை குறைக்குமாம். நீரிழிவு நோயாளிகள் ஒரு சுகாதார நிபுணரை கலந்தோசிப்பது முக்கியம் என்றாலும் உணவில் முருங்கை வேரை சேர்ப்பதனால் சர்க்கரை அளவை நிர்வகிக்க முடியும் என்கின்றனர். இயற்கை வைத்திய உலகில் இலைமறை காயாக ஒளிந்திருக்கும் ஒரு பொக்கிஷம் தான் இந்த முருங்கை வேர். இதை முறையாக பயன்படுத்தி உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் நீங்கள் எவ்விதமான உணவு முறை மாற்றங்களை செய்வதற்கு முன்பாகவும் ஒரு சுகாதார நிபுணரை அணுகுவது எப்போதும் சிறந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முருங்கையில் பல அற்புத மருத்துவ குணங்கள் இருப்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அடிக்கடி சாப்பிடுவதில்லை. ஆனால் இங்கே சொல்ல போகிற 10 வகை அற்புத நன்மைகளை பற்றி தெரிந்த பிறகாவது தினமும் ஒரு கைப்பிடி அளவாவது முருங்கையை சாப்பிடுங்கள். முருங்கை மரம் அதன் உயர் ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய தன்மை, ஆற்றல் வாய்ந்த வீக்கத்திற்கு எதிரான பண்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் திசுக்களை பாதுகாக்கும் மூலக்கூறுகள் மற்றும் பல ஆரோக்கிய நற்குணங்களால் சூப்பர் உணவு என்று பிரபலம் அடைய தொடங்கியுள்ளது. மொரிங்கா ஒலிஃபெரா என்று அழைக்கப்படும் முருங்கை மரத்திற்கு ஆஸ்திரேலிஸ் மரம், பெண் மரம், ட்ரம்ஸ்டிக் மரம் என்று பல பெயர்கள் வழங்கப்படுகிறது. இது இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம் போன்ற நாடுகளில் அதிகமாக காணப்படும் ஒரு சிறிய வகையினத்தை சேர்ந்த மரமாகும். சர்க்கரை நோய், இதய நோய், இரத்த சோகை, மூட்டு அழற்சி, கல்லீரல் நோய்கள் மற்றும் சுவாச பிரச்சனைகள், சருமம் மற்றும் ஜீரண கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் தடுக்கவும் பல தலைமுறைகளாக மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. முருங்கை மரத்தின் காய்கள், வேர்கள், பட்டை, பூக்கள், விதைகள் மற்றும் பழங்கள் எல்லாமே சாப்பிடக்கூடியதே என்றாலும் முருங்கைக்கீரை பொடி ஒரு இயற்கையான உணவு சேர்க்கையாகும். இது பல நோய்களுக்கு பாரம்பரிய சிகிச்சையாக பயன்படுத்தப்படுகிறது. முருங்கைக்கீரையை சாப்பிடுவதால் கிடைக்கும் அறிவியல் ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட்ட 10 நன்மைகளை பற்றி இங்கே பார்க்கலாம். இது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. முருங்கை இலை விட்டமின்கள், மினரல்கள், அமினோ அமிலங்கள் நிறைந்த உணவாகும். இதில் போதுமான அளவு விட்டமின் ஏ, சி மற்றும் இ, கால்சியம், பொட்டாசியம் மற்றும் புரதங்கள் நிறைந்துள்ளது. இது ஒற்றை மின்னணு உறுப்புகளுக்கு எதிராக போராடுகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தம், செல்களில் சேதம், வீக்கம் ஆகியவை ஏற்பட காரணமான மூலக்கூறுகளுக்கு எதிராக செயல்படுகிறது. முருங்கை மரத்தின் இலைகள், பூக்கள் மற்றும் விதைகள் பிளவினாய்டுகள், பாலிஃபினால், அஸ்காரிக் அமிலம் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. முருங்கை பூக்கள் மற்றும் விதைகளை விட முருங்கைக்கீரை சாற்றில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பாடுகள், ஒற்றை மின்னணு உறுப்புகளை சுத்திகரிக்கும் ஆற்றல், கொழுப்பு சேர்வதை அதிக அளவில் தடுக்கும் திறன், புரதம் மற்றும் டிஎன்ஏ ஆக்சிடேஷன் அதிக அளவில் இருப்பதாக ஒரு ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது ஒற்றை மின்னணு உறுப்புகளால் உடலின் பல்வேறு உறுப்புகளில் செல்கள் சேதமடைவதை தடுப்பதோடு அவற்றை ஆரோக்கியமாக வைத்திருந்து சிறப்பாக செயல்பட செய்கிறது. வீக்கத்திற்கு எதிராக போராடுகிறது. நாள்பட்ட வியாதிகளான சர்க்கரை நோய், சுவாச பிரச்சனைகள், இதய நோய், மூட்டு அழற்சி மற்றும் உடல் பருமன் போன்ற நோய்கள் உடலில் வீக்கத்திற்கு வழிவகுக்கிறது. முருங்கை இலை உடலில் வீக்கம் ஏற்படுவதற்கு காரணமான என்சைம்கள் மற்றும் புரோட்டீன்களை ஒடுக்கி வீக்கத்தை குறைக்கிறது. மேலும் முருங்கை இலையை சாராக எடுக்கும் போது செல்களில் வீக்கம் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு குறைக்கிறது. இது நீரிழிவு நோயின் அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது. முருங்கை இலை பவுடர் உடலில் கொழுப்புகள் மற்றும் குளுக்கோஸ் அளவுகளை குறைப்பதில் திறம்பட செயல்பட்டு நீரிழிவு நோயாளிகளின் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது. அதாவது இது ரத்தத்தில் சர்க்கரை மற்றும் கொழுப்பு அளவை குறைத்து செல்கள் சேதம் அடைவதற்கு எதிரான பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. முருங்கை இலை பவுடரில் இதய ஆரோக்கியத்திற்கான பல நன்மைகள் அடங்கியிருக்கிறது. குறிப்பாக ரத்தத்தில் கொழுப்பு அளவை கட்டுப்படுத்தி இதய தமனிகளில் கொழுப்பு படலம் உருவாவதை தடுத்து மேலும் கொழுப்பு அளவுகளை குறைக்கிறது. முருங்கை மூளையின் ஆரோக்கியத்திற்கு உதவுவதோடு அறிவாற்றலை மேம்படுத்துகிறது. ஏனென்றால் இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் மூளை நரம்புகளை தூண்டும் மூலக்கூறுகள் மூளையின் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. மேலும் இது சாதகமான ஆரம்ப நிலை முடிவுகளுடன் அல்சைமர் நோய்க்கான சிகிச்சையாகவும்
பரிசோதிக்கப்பட்டுள்ளது. ரத்தத்தில் நச்சுக்களை முறிப்பது, பித்த நீர் உற்பத்தி, லக்டோஸ் வளர்சிதை மாற்றம், கொழுப்பினால் ஏற்படும் வளர்சிதை மாற்றம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை ஆற்றலாக மாற்றுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு கல்லீரலே காரணமாகும். மேலும் இந்த செயல்பாடுகள் நிறைவு செய்ய கல்லீரலில் இருக்கும் என்சைம்களின் உதவியால் மட்டுமே செய்ய முடியும். எனவே அவை இயல்பான அளவில் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். உதாரணமாக எஃபடிக் என்சைம்கள் குறைவான அளவில் இருந்தால் ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மையை இழந்துவிடும். முருங்கையில் ரத்தம் முறைவதற்கான மூலக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதால் இதன் இலைகள், வேர்கள் மற்றும் விதைகள் காயங்களை விரைவில் ஆற்றி நன்மை புரிவதோடு ரத்தம் முறியும் நேரத்தை குறைக்க உதவும். அதாவது சிராய்ப்புகள், வெட்டு காயங்கள் அல்லது புண்களில் இருந்து ரத்தம் வெளியேறும் நேரத்தை குறைத்து இரத்தப்போக்கை நிறுத்தும். பசுமையான இலைகளை டீயில் சேர்த்து அருந்தலாம். முருங்கை இலை பொடியை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது மனிதர்களுக்கு பாதுகாப்பானது என ஆய்வுகள் கூறுகிறது. முருங்கை இலை பொடி மிதமான நறுமணத்துடன் இருப்பதால் டீ லேசான மண் வாசனை கலந்த சுவையில் இருக்கும்.